ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டே 12 ஆஃப் 30 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம நேற்றே போட்டிருந்தேன் ஃபுல் பாடிக்கான ஸ்ட்ரெச்சிங் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒவ்வொரு செஷன்லையுமே நம்ம ஸ்ட்ரெச்சிங்கோட தான் முடிக்கிறோம். அந்த ஸ்ட்ரெச்சிங் ஏன் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எல்லாமே ரெகுலராக நான் சொல்லிட்டு தான் வரேன். அந்த ஸ்ட்ரெச்சிங்குமே 20லேருந்து 30 கவுண்ட்ஸ் வரைக்கும், செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆகும், பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல் பாடிக்குமே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஸ்ட்ரெச்சிங்கே ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ்லாம் அப்படி சும்மா ரிலாக்ஸ்டாக இருக்கும். நல்ல ஒரு சண்டே அப்படின்றனால லேசி ஒர்க் அவுட்டாக நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நாளையிலிருந்து அகைன் ஒவ்வொரு பாடி பார்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த பாடி பார்ட்டுக்கு, லைக் செஸ்ட்டுக்கு, ஆர்ம்ஸ்க்கு, பெல்லிக்கு, தைஸ்க்கு, பேக் பட்டுக்கு, சைடு ஃபேட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கோட பிளான். ஸோ அதுக்கு ரெடி பண்ணும் விதமாக இன்னைக்கு ஃபுல் உடம்புக்கும் ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீழே உட்காந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வஜ்ராசம் போடுறதுக்கு எப்படி உட்காருவோமோ அது மாதிரி உட்காந்துட்டு, பட் இந்த காலை குதிங்காலை இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கழுத்துக்கு உண்டான ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்படி வச்சுட்டு கையை இப்படி பிடிக்கும்போது ஃபுல்லாகவே அந்த லைன் இங்கே வரைக்கும் நெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்படி உட்காந்துட்டு இந்த கால் ஒரு கால் இப்படி பிடிங்க, இன்னொரு கை வச்சு கழுத்தை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ நான் இப்படி உட்காந்து காமிக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு தடவையும் கவுண்டிங்ஸ்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. இப்படி இங்கே பிடிச்சிக்கோங்க லாக் பண்ணிட்டு. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே அடுத்த சைடுக்கு பண்ணுறோம். ரிலாக்ஸ். இப்போ வஜ்ராசனில் ஃபுல்லாகவே ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கழுத்து ஒரு தடவை, முன்னாடி ஒரு 20 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ். பேக்கில் ஒரு 20 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி தான் வஜ்ராசனில் தான் உட்காந்துருக்கோம். கை ஒரு கையை நல்லா கீழே வச்சுக்கோங்க கம்ஃபர்டபுளாக. இன்னொரு கையிலேருந்து அப்படியே சைடு கொண்டு போகிறோம். ஸோ இந்த லைன் அப்படி ஸ்ட்ரெச் ஆகணும் உங்களுக்கு.
relax, side change. ரிலாக்ஸ். இப்போ அடுத்த ஸ்ட்ரெச் அதே வஜ்ராசனில் சைல்டு போஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்ஹேல், slowly exhale while you are bending down. கைகளெல்லாம் எந்த அளவுக்கு அதாவது முன்னாடி கொண்டு போக முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இப்போ அப்படியே எந்திக்கும் போது ஒரு சைடில் இப்படி கொண்டு போகணும், அகைன் கீழே குனிருங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு போடுங்க. லெஃப்ட் சைடில் பண்ணும்போது ரைட் சைடில் இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும், ரைட் சைடில் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும். Relax. இப்போ அப்படியே நம்ம சைல்டு போஸ்ல இருந்து புஜங்காசன் போஸ்க்கு போகும். டுவெண்ட்டி செகண்ட்ஸ். தினம் அப்படியே மேலே போய் டவுன்வர்டு, ஸோ கால்கள் ரெண்டையும் தரையில் தொடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு உடம்பு பின்னாடி போக முடியுமோ, அதாவது ஷோல்டருக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 counts. அகெயின் கால்களை மேலே கொண்டு போயிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டு சார். One more time.
ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ ஷோல்டர் அப்படி வச்சுட்டு கீழே பார்க்குற மாதிரி போங்க. அப்படியே அகைன் சைல்ட் போஸ்ல ரிலாக்ஸ். நம்ம அப்படியே பிளாங்க் போஸ்க்கு வரோம். வந்துட்டு ஒரு கால் சைடில் இப்படி வச்சுருக்கோம். கால் பக்கத்தில் உள்ள கை எடுத்துட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு ஒரு 20 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். அந்த கைகளை அப்படியே திரும்ப உள்ள வைங்க. வச்சுட்டு இப்போது மற்றொரு காலை முட்டு கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த காலோட முட்டு எந்த அளவுக்கு வெளியில் போதும் காலை இப்படி வளைச்சிட்டு வெளியே கொண்டு போங்க. ஸோ தட் இந்த ஏரியாவில் குரீன்ஸில் இந்த காலோடதுல இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். 20 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். ப்ளீஸ் பழையபடி முதல் மாதிரி வந்து இப்போ அந்த முட்டு கீழே தான் இருக்குது. இப்போ இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர் இடுப்போடது எந்த அளவுக்கு கீழே வர முடியுமோ கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கை நீங்கள் சப்போர்ட்டுக்கு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும்னா ஒரு கையை தூக்கிட்டு கூட ஜஸ்ட் ஒரு சைடு பெண்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ரிலாக்ஸ். இப்போ திரும்ப பிளாங்க் போஸ்க்கு போங்க. ஆப்போசிட் கால் வச்சுட்டு இப்போவும் இந்த காலுக்கு பக்கத்தில் உள்ள கையை எடுத்துட்டு இந்த சைடு பார்க்குறோம். ரிலாக்ஸ். கைகளை உள்ள வைங்க. முட்டை கீழே வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை எந்த அளவுக்கு வெளியில் போகுதோ கொண்டு போங்க. ஸ்ட்ரெச் கிடைக்கட்டும். 20 கவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். கை எடுத்து வச்சு எந்த அளவுக்கு உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸரை முன்னாடி கொண்டு வர முடியுதோ, இடுப்போட எலும்பு அதாவது இடுப்பு பகுதியை கீழே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ கையை தூக்கிட்டு இல்லை 2 கையும் சப்போர்ட் இங்கே வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ரிலாக்ஸ். அகைன் பிளாங்க் போஸ் போயிட்டு அப்படியே மெதுவாக வச்சு சைல்ட் போஸ்.
ரிலாக்ஸ். அடுத்து அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க. நேராக படுத்ததுக்கப்புறமா கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கால் இப்படி சரித்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சதுன்னா நேராக வைங்க, இல்லைன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். இங்கே இருக்கிற காலும் நேராக வைக்கலாம், இல்லைன்னா இப்படி கொஞ்சம் ஃபோல்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இது இப்படி எந்த அளவுக்கு முடியுமோ கீழே வரணும். நம்மளோட பார்வை ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஸோ ஸ்பைனுக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட் கிடைக்கும். ஷோல்டர் கீழே இருக்கணும், மேலே தூக்கணும். ரிலாக்ஸ். இந்த அவசரப்படாமல் ஸ்ட்ரெச்சிங் பொறுமையாக பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம லெக் சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்த கால். ஸோ முட்டை எவ்வளோ முடியுது அங்கே போகணும். ஷோல்டர் தூக்கக்கூடாது. நம்மளோட பார்வை ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். நான் திருப்பும் போதே ஸ்பைனில் சொடக்கு விழுந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்ல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். முட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போதும் நல்லது. இந்த ஷோல்டர் மேலே தூக்கக்கூடாது, கீழே இருக்கணும். ரிலாக்ஸ். இப்போ முட்டு ரெண்டையும் மடக்கிட்டு ஒரு முட்டுக்கு மேலே கால் இப்படி போட்டு கீழே உள்ள காலோட லாக் பண்ணிக்கோங்க கைகள் ரெண்டையும். ஸோ இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு சைடு இங்கே சப்போர்ட் கொடுத்துட்டு இன்னொரு கையை வச்சு நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ரெண்டு கைகளையும் இப்படி கட்டிட்டு இப்படி பண்ணாலும் ஓகே. ரிலாக்ஸ். இந்த முட்டை நம்ம எப்போவுமே கீழே டைரக்ஷனில் போகிற மாதிரியே நம்ம ட்ரை பண்ணோம். அப்போ தான் இந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதாவது இப்படி வைக்கிறோம் இல்லையா, வச்சுட்டு இந்த முட்டை முடிஞ்ச அளவுக்கு இப்படியே கீழே கொண்டு போகணும். அதுக்காக தான் வேணும்னா ஒரு கை வச்சு கூட நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டு கைகளையுமே இங்கே கட்டிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே இந்த முட்டை கீழே போகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த காலை மேலே கொண்டு வாங்க. ஸோ அப்போ தான் ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். இங்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ரிலாக்ஸ். க்ளூட்டுக்கு மேலே உள்ள இந்த சதைகள்லாம் அப்படி இழுக்கும். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரீத்திங் ரிலாக்ஸ், நார்மல். இப்போ நீங்கள் எழுந்து அகைன் இப்போ வஜ்ராசனில் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் அப்படி முட்டை உயர்த்திட்டு
பொறுமையாக ஒவ்வொரு கையும் பின்னாடி. Relax. Again, 12 pose. Relax. அடுத்து நம்ம ஸ்டாண்டிங் போஸ்ல எஞ்சிக்கலாம். எஞ்சிட்டு நம்மளோட லெக்ஸை கிராஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் இல்லையா, ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் அது பண்ண போகிறோம். இன்ஹேல், எக்ஸேல். Relax. Leg change. ரிலாக்ஸ். இப்போ கால்களை நல்லா அகலமாக திரிகோணாசன் பண்ணுறதுக்கு வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு கைகள் ரெண்டு பக்கவாட்டில் வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுறோம். Relax. Side change. Relax. கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்மளோட தடாசன். Breathe in normal. Relax. One more time. ஸோ உடம்பு ஃபுல்லாகவுமே ஹைட்டாக உள்ள எதையோ நீங்கள் டச் பண்ண ரீச் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுங்க. கோர் மசில் அப்டமினை உள்ளே இழுத்து வச்சு ஃபுல்லாக கைகள், ஸ்பைன், கால்
எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும் நீங்கள். ரிலாக்ஸ். இப்போ நம்ம ஆம்லைன் ஸ்ட்ரெச், நம்ம ஃபுல் கைக்கும் உண்டான ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஷோல்டர் லெவலை விட கொஞ்சம் அகலமாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அகலமாக பிடிக்காதீங்க, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் கிடைக்காது. ஸோ ஷோல்டரை விட கொஞ்சம் அகலமாக. இதை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் நான் பிடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது நான் ஜஸ்ட் ஒரு பேம்போ ஸ்டிக் எங்களோட எடுத்துருக்கேன். நீங்கள் வீடு ஃப்ளோர் மாப் பண்ணுறது இருக்கும் இல்லையா, அந்த மாப்பிங்கோட ஸ்டிக்கை கூட எடுத்துக்கலாம். எனிதிங், ஏதாவது ஒரு இது எடுத்துகிட்டு, இல்லைன்னா ஈவன் டவல் கூட பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஷோல்டருக்கு கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சிட்டு அதை அப்படியே பின்னாடி கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு உங்களுக்கே ஃபீல் ஆகும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம் அப்படின்னா அப்படி இழுக்கும் கை. ஸோ இந்த ஒரு இதுலேயே இந்த ஆம்லைன் ஃபுல்லாவுக்கும் கைக்கு ஃபுல்லாவுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ 20 to 30 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. செஸ்ட் நல்லா ஓப்பன் அப் ஆயிரும், கைகள்லாம் இழுக்கும் அப்படி. ரெண்டுக்கும், அதாவது செஸ்ட்டுக்கும் ஆகும், ஃபுல் கைகளுக்கும் ஆகும். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம இந்த கைகள் ரெண்டையும் முட்டை இப்படி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கைகள் ரெண்டும் இப்படி பிடிச்சிட்டு இப்போ பெண்ட் பண்ண முட்டை அப்படி பிரிங்க. ஸோ தட் இப்போ நம்ம முதுகு கூணு விழுந்த மாதிரி ஒரு போஸ்டில் இருக்கும். ஸோ பேக் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது நல்லா. செஸ்ட் மசில் ஃபுல்லாக சுருங்கும், பேக் மசில் ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆம்லைன், நெக், இங்கே ஸ்பைனுக்கு, செஸ்ட்டுக்கு, பேக்குக்கு, கால்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். ஸோ உடம்பு அப்படியே உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லும். இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க. சண்டே லேசி ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு நம்மளோடது. ஸோ நாளையிலேருந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்குமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு நாளுமா எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.